கள்ளக்குறிச்சியை பற்றி இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். ஒரு பெரிய சோகத்திற்கு பிறகு அந்த தொகுதி எப்படி மீண்டு வரலாம், அதற்கான ஒரு தரவு அடிப்படையிலான வழியைத்தான் நாம் ஆராயப் போகிறோம். இது வெறும் பகுப்பாய்வு மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆட்சிக்கான ஒரு மாதிரி திட்டம். சரி, முதலில் கள்ளக்குறிச்சி எங்கே இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். தமிழ்நாட்டின் வரைபடத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இது பெரும்பாலும் கிராமப்புறங்களைக் கொண்ட ஒரு தொகுதி. சரி, முதலில் கள்ளக்குறிச்சி எங்கே இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். தமிழ்நாட்டின் வரைபடத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இது பெரும்பாலும் கிராமப்புறங்களைக் கொண்ட ஒரு தொகுதி. இந்த ஆய்விற்கான காரணம் மிகவும் வருத்தமானது. ஜூன் 2024இல் 54க்கும் மேற்பட்ட உயிர்கள் கள்ளச்சாராயத்தால் பறிபோனது. இது வெறும் ஒரு விபத்து அல்ல. அந்த பகுதி நிர்வாகத்தில் எவ்வளவு பெரிய ஓட்டைகள் இருக்கின்றன என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இதுதான் இந்த பகுப்பாய்வுக்கான உந்து சக்தி. நாம் இந்த பகுப்பாய்வை 5 கட்டமாக பார்க்கலாம். முதலில் அந்த மண்ணின் நாடித்துடிப்பை புரிந்து கொள்ளலாம். அப்புறம் தரவுகள் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். அந்த நெருக்கடிக்கான ஆணிவேர் என்ன? அதன் பிறகு ஒரு நல்லாட்சிக்கான ஒரு மாதிரி திட்டம். கடைசியாக மக்கள் நம்பிக்கையை எப்படி திரும்பப் பெறுவது என்று பார்க்கலாம். வாருங்கள், உள்ளே செல்லலாம். சரி, முதல் பகுதி கள்ளக்குறிச்சியின் நாடித்துடிப்பு. ஒரு தொகுதியின் அரசியல அங்கு வாழும் மக்களின் அன்றாட வாழ்க்கையிலிருந்து பிரித்தே பார்க்க முடியாது இல்லையா? அவர்களுடைய சமூக பொருளாதார நிலைமை என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்வோம். கள்ளக்குறிச்சியின் அடையாளம் அதன் கிராமப்புற வாழ்க்கைதான். பொருளாதாரம் முழுக்க முழுக்க விவசாயத்தை சுற்றியே இருக்கிறது. அப்படியென்றால் என்ன அர்த்தம்? ஒரு வருட மழை பொய்த்தால் கூட மக்களின் மொத்த வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகிவிடும். இந்த ஒரு பலவீனம்தான் அங்கு இருக்கும் பல பிரச்சினைகளுக்கு ஆரம்ப புள்ளி. சரி, இப்போது உணர்ச்சிகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையான எண்களை பார்ப்போம். தரவுகள் என்ன சொல்கின்றன? இந்த தொகுதியின் அரசியல் களத்தை பற்றி எண்கள் என்ன சிக்னல் கொடுக்கின்றன? கள்ளக்குறிச்சி ஒரு தனித் தொகுதி. இங்கே பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 34% மக்கள் SC/ST சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக பறையர் சமூகம் 24%. இன்னொரு பக்கம் வன்னியர்கள் போன்ற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஒரு 25%. இந்த எண்கள் எதற்கு முக்கியம் என்றால், தேர்தல் அரசியலில் இந்த சாதி கணக்குகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அட்டவணைய பாருங்கள். 85%த்திற்கும் மேல் கிராமப்புற மக்கள், 30%த்திற்கும் மேல் SC மக்கள் தொகை. இது இரண்டும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தைத்தான் சொல்கிறது. இந்த தொகுதியின் தேவைகள் கிராமம் சார்ந்தது, சமூக நீதி சார்ந்தது. கடந்த 2 தேர்தல்களையும் பாருங்களே, 2016, 2021 ரெண்டுலுமே ஜெயித்தவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் ரொம்ப ரொம்ப குறைவு. இது என்ன காட்டுகிறது? இங்கு போட்டி எவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்று காட்டுகிறது. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இந்த எண் 80% வாக்குப்பதிவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல. கள்ளக்குறிச்சி மக்கள் அரசியல் மீது எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இது ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால்
தகவல் அறிந்து பொறுப்போடு பேசும் மக்களாலதான் ஜனநாயகம் வலுப்பெறும். ஒவ்வொரு குடிமகனின் கண்ணியமும் மதிக்கப்பட வேண்டும். ஓகே, தரவுகள் நமக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லிவிட்டது. ஆனால் இப்போது நாம் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் நடக்கிறது என்று. எதனால் இந்த தொகுதியில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகள் வேரூன்றியிருக்கின்றன? இதுதான் நாம் எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி. இவ்வளவு அரசியல் ஆர்வம் காட்டும் மக்கள் ஏன் இன்னமும் தண்ணீர், சாலை போன்ற அடிப்படை வசதிகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? திட்டங்கள் எல்லாம் எங்கே போகின்றன? அந்த அமைப்பில் இருக்கிற கோளாறுகளை தான் நாம் இப்போது ஆராயப் போகிறோம். மக்கள் கோபத்திற்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. 1, வளர்ச்சி திட்டங்களில் இருக்கிற ஓட்ட. அதாவது குடித்தண்ணீர், நல்ல சாலை, மருத்துவமனை வசதி இதெல்லாம் சரியாக இல்ல. 2, வேலையில்லா திண்டாட்டம். உள்ளூர்ல தொழிற்சாலைகள் இல்லாததால இளைஞர்கள் எல்லாம் வெளியூருக்கு போகிறார்கள். 3, நலத்திட்ட சோர்வு. அறிவிப்போடு சரி, திட்டங்கள் சரியாக மக்களை போய் சேர்வதில்லை. கடைசியாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. கள்ளச்சாராய் கும்பலுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிற அந்த கள்ளக்கூட்டணி. இது 4ம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மக்களை ஒரு தீராத துயரத்தில் தள்ளுகிறது. இது மக்கள் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? திட்டமெல்லாம் அறிவிக்கிறாங்க சார், ஆனால் அது சரியாக வந்து சேர்வதில்லை. இந்த ஒரு வரி போதும் அவர்களுடைய விரக்தியை புரிந்து கொள்ள. சரி, பிரச்சனைகளை அலசிவிட்டோம். இப்போது தீர்வுக்கு வருவோம். இந்த சவால்களை எல்லாம் தாண்டி ஒரு தொகுதியை எப்படி திறமையாக வழிநடத்துவது? அதற்கான ஒரு மாதிரி திட்டத்தை இப்போது பார்க்கலாம். இந்த புதிய தலைமைத்துவத்திற்கான ஒரு கட்டமைப்பை நாம் சதுர்முக கோட்பாடு என்று சொல்கிறோம். அப்படியென்றால் என்ன? ஒரு பிரச்சனையை 4 கோணத்தில் அணுகும் ஒரு முழுமையான யுக்தி. இந்த 4 முகங்களும் மக்களின் 4 முக்கிய தேவைகளை குறிக்கின்றன. சிவனின் ஆக்ரோஷம். இது எதற்கென்றால் ஊழலையும் சட்டவிரோதத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்க. விஷ்ணுவின் நிலைத்தன்மை. இது அரசின் சேவைகள் தடையின்றி மக்களைச் சென்றடைய. பிரம்மாவின் படைப்பாற்றல். இது இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க. கடைசியாக துர்க்கையின் பாதுகாப்பு. இது பெண்கள், குழந்தைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. இந்த 4ம் ஒன்றாக சேரும்போதுதான் ஒரு முழுமையான தலைமைத்துவம் உருவாகும். ஒரு பெரிய பால்வையை எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் பெரிய யுக்திக்கும் அன்றாட வேலைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது யுக்தி. ஆனால் தினமும் தொண்டர்களுக்கு வாட்ஸ்ஆப்பில் செய்தி அனுப்புவது செயல்பாடு. 2ம் முக்கியம். வெறும் வார்த்தை வாக்குறுதிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி உறுதிமொழி பத்திரத்தை மக்களிடம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு திட்டத்திற்கும் எவ்வளவு செலவு, எவ்வளவு நாள் ஆகும், அதனால் என்ன நன்மை என்று தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. இது வெறும் தேர்தல் அறிக்கை இல்ல, இது மக்களுக்கும் தலைவருக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம். ஆனால் ஒரு நல்ல திட்டம் இருந்தால் மட்டும் போதுமா? மக்கள் அதை நம்ப வேண்டுமே. அரசியலில் ரொம்ப முக்கியமானது நம்பிக்கைதான். இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்பிக்கையை உருவாக்குவதற்கு முதல் படி மக்களின் தனிப்பட்ட தகவல்களை மதிப்பதாகும். இந்தியாவின் டிபிடிபி சட்டம் சொல்வது போல ஒவ்வொருவரின் தகவல்களையும் அவர்கள் ஒப்புதலோடு பாதுகாப்பாக கையாள்வது ஒரு வெளிப்படையான ஆட்சிக்கு ரொம்ப அவசியம். இதுதான் நம்பிக்கையை நோக்கிய பயணத்தில் முதலடி. இழந்த நம்பிக்கையை திரும்பப் பெற 4 விஷயங்களை வேகமாக செய்ய வேண்டும். 1, விரக்தியில் இருக்கும் வாக்காளர்களை, குறிப்பாக SC, OBC இளைஞர்களை வேலைவாய்ப்பு, சமூக நீதி திட்டங்கள் மூலம் அணுக வேண்டும். 2, உள்ளூரில் மதிப்புள்ள பெரிய மனிதர்கள், சமூக ஆர்வலர்களின் ஆதரவை வாங்க வேண்டும். 3, ரொம்ப முக்கியம், பழைய தவறுகளுடன் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு புதிய முகத்தை முன்னிறுத்த வேண்டும். கடைசியாக, பேச்சோடு நிறுத்தாமல் பதவியேற்ற 30 நாட்களுக்குள் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். கடைசியாக இந்த ஒரு கேள்வியோடு முடிக்கலாம். தரவுகளின் உதவியோடு உருவாக்கப்படும் ஒரு நல்லாட்சி திட்டம் ஒரு சமூகத்தின் தலையெழுத்தையே மாற்றி எழுத முடியுமா? நிச்சயமாக முடியும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். சரியான தலைமை, தெளிவான செயல் திட்டம், மக்களின் பங்களிப்பு, இது 3ம் இருந்தால் எதுவும் சாத்தியம்தான். நீங்கள் ஒரு மக்கள் மையத் தலைவராக மாறி உங்கள் தொகுதியை முன்னேற்றப் பாதைக்கு கொண்டு போக விரும்பினால் blueprintstrategies.ai இல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி mgr@blueprintstrategies.ai. தொலைபேசி எண் 08042041602. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கத்திற்காக.